ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. வெல்கம் டு கோவை விருந்து. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். சுடுசாதத்தோடலாம் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை அந்த மாதிரி ஐட்டத்துக்கு கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி, இருமல் அந்த மாதிரி இருந்தால் வாரத்துக்கு 2 டைம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சளியெல்லாம் சீக்கிரமாகவே கரைஞ்சி ரெடி ஆகிடும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெறுமனே ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன், சின்ன வடக்கல் வச்சு. அதில் 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கேன். புழுங்கலரிசி எந்த அரிசியாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துங்க, வெந்தயம் கசப்படிக்கும். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு 5-6 வெந்தயம் போட்டாலே போதும். இப்போ இதை நல்லா வறுத்துக்குங்க. நல்லா அரிசி பொன்னிறமாக பொரியணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மறுபடியும் அதே வடக்கல் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வெறுமனை வறுத்துக்கலாம். அது கூட சேர்த்தே வறுக்கலாம், ஆனால் சீக்கிரமாக பொரிஞ்சிரும் சீரகம். அரிசி சீக்கிரமாக பொரியாது, அதனால் நான் இதை தனியாக வறுத்து கொட்டுறேன். இதை நல்லா அரைச்சிக்குங்க பொடியாக. வடக்கல் வச்சு ஒரு 3 ஸ்பூனுக்கு பக்கம் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு துவரப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பக்கம் வரமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இதை நல்லா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. 1 1/2 ஸ்பூனுக்கு பக்கம் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் இன்றைக்கி ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூனு கூட மிளகு சேர்த்துக்கலாம், நம்ம காரத்துக்கு தேவையான அளவு. கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். இது கூட நான் ஒரு 3 இல்லை 4 வரமிளகா சேர்க்குறேன். இதுவும் நம்ம காரத்துக்கு தான். ஏற்கனவே மிளகுலேயும் காரம் இருக்கும், அதனால் மிளகா மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். கூட ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் புளி எடுத்திருக்கேன், அதை பிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயில் வதக்குனா சாஃப்ட் ஆயிரும் புளி. அரைச்சாலும் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சாலும் சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். அதுக்காக நம்ம எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அதே வடைச்சட்டியில் நான் 2 ஸ்பூன் மறுபடியும் ஆயில் சேர்த்துருக்கேன். அதே நல்லெண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அளவாக சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொரியட்டும். கருவேப்பில் பொரிஞ்ச பின்னாடி நான் சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுவும் நீங்கள் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல ஒரு கண்ணாடி பதளவு வதங்கட்டும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து, இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது குழம்பு, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உப்பு கூட தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி நான் ஒரு 1/2 டம்ளர் அந்த ஜார் அலாசின தண்ணியே வச்சுருக்கேன், 1/2 டம்ளரு. இப்போ நான் கல்லுப்பு தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க, ஒரு கொதி வரட்டும். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும், அதனால் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 to 5 மினிட்ஸ் பக்கம் இது நல்லா கொதிக்கணும். ஒரு எண்ணெய் தெவஞ்சு வரும்ல, அந்த மாதிரி கொதிக்கணும் இது. பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல மிளகு, சீரகம், அரிசி, அதை நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது எதுக்காகனா அந்த மிளகோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், மைல்டாக, ரொம்ப காரம் இல்லாத மாதிரி இருக்கும். அரிசி போட்டிருக்கறனால கொஞ்சம் கெட்டியாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு குழம்பு. ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். நல்லா எண்ணெய் தெவஞ்சு வந்த மாதிரி குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல. அது போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும், ரசம் மாதிரி ஆகிடும், அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.
தேங்க்யூ.